அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன பதிவில் பாஜாமா கதையை பற்றி பார்த்தோம். அவங்க பாபாவுடைய முக்கிய சேவகையாக இருந்து எந்த அளவுக்கு இன்றைக்கி சீரடியில் பேரும் புகழோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து ராதாகிருஷ்ணமாயிங்கிறவங்க பாபாவுடைய மிகப்பெரிய பக்தை சேவகி. அதே மாதிரி இன்னொருத்தரையும் அங்கே லக்ஷ்மி பாய் ஷிண்டேன்றவங்க, அவங்களும் பாபாவுக்கு பெரிய அளவில் சேவை செஞ்சவங்க. இவங்க 2 பேரை பற்றின கதையை இப்போ நம்ம பார்க்கலாம். ராதாகிருஷ்ணபாய்ங்கிறவங்க பாபாவுக்கு மசூதியில் கூடவே இருந்து வேலை செஞ்சவங்க. மசூதியை சுத்தப்படுத்துறது, பாபாவுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து சுத்தமாக கழுவி சுத்தப்படுத்தி வைக்கிறது, இது போன்ற வேலைகளெல்லாம் அவங்க தினசரி செய்வாங்க. பாபா தூங்கிறதுக்காக ஒன்று விட்டு ஒரு நாள் சாவடிக்கு போயிடுவார். அந்த நேரத்தில் அந்த மசூதியை சுத்தப்படுத்துவாங்க. அந்த துணின்ற நெருப்பு நேரம் எரிஞ்சிட்ருக்கனால அந்த மசூதியோட சுவரெல்லாம் கருப்பாயிடும். அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெள்ளை அடித்து சுத்தப்படுத்துவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லாத்தையும் சுத்தமாக்கி அந்த மசூதியை அவ்வளோ தூய்மையாக வச்சுருப்பாங்க. மசூதியை மட்டும் இல்லை, கீழெல்லாம் சுத்தமாக பெருக்கி சுற்றுப்புறங்களையும் பெருக்கி அந்த மசூதியை அவ்வளோ ஒரு அழகான இடமா ஆக்கிறதுக்கு ராதாகிருஷ்ணமாயி பெருவுழைப்போடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, பாபாவுக்கு அன்னதானம் செய்கிறதுல மிகவும் விருப்பம். அதுலேயும் அவங்க தான் ராதாகிருஷ்ணமாயி தான் முழு பங்கு வகிச்சிருக்காங்க. பொருட்களெல்லாம் வாங்கிறது, சமையல் பண்ணுறது, வரவங்களுக்கெல்லாம் பரிமாறுறது போன்ற அந்த பொறுப்பையும் அவங்க தான் எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காங்க. எப்படி பாபாவுக்கு சேவை செய்கிறதுல அவங்க முழுமையாக தன்னை ஈடுபடுத்திகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு பிறகு ஸ்ரீராமநவமின்ற ஒரு பண்டிகை சீரடியில் மிக பிரபல்யமாக நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி குருஸ் பண்டிகை அவங்க முகமதியர்கள்லாம் செய்யணும்னு சொல்லி பாபாட்ட அனுமதி கேட்டாங்க. பாபா அது பெரு சிரமங்களுக்கு அப்புறம் அனுமதியெல்லாம் கலெக்டர்லாம் மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாபாவோட எப்படியோ அவங்க மனசில் புகுந்து சொல்லி அதுக்கு அனுமதி வாங்கி அவங்க அந்த முகமதியர் பண்டிகை சந்தன கூடு ஊர்வலம் இதையெல்லாம் அவங்க செஞ்சிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க செய்ய சொன்ன நாளை பாபா ஸ்ரீராமநவமி அன்னைக்கு தான் செய்யணும்னு சொல்லி அனுமதி கொடுத்தாரு. அது மாதிரி அவங்க செஞ்சிட்டு இருக்கும்போது இவங்க பக்தர்களாமல் சேர்ந்து ஸ்ரீராமநவமி அன்றைக்கே நம்ம செய்யணும்னு சொல்லி அவங்களும் முயற்சி பண்ணி பாபா அதை அனுமதி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 2 திருவிழாக்களும் ஒரே நாளில் இன்று அளவுக்கு நடந்துட்டு வரதா சொல்லப்படுது. அப்போ அந்த திருவிழா காலங்களில் வேலை நிறைய இருக்கும். மசூதி முழுதும் மக்கள் நிரம்பி இருப்பாங்க. செல்வந்தர்கள்லாம் வந்துட்டாங்க, ஏழை பணக்காரங்க வித்தியாசம்லாம் மக்கள் கூட்டம் இருக்கும். அவ்வளோ பேத்துக்கு விருந்து படைக்கணும். இவ்வளோ பெரிய பொறுப்பு அந்த ராதாகிருஷ்ணமாயி தான் செஞ்சுருக்கிறாங்க. சமையல் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் அவங்க ஏற்றுக்கிட்டு செஞ்சு விருந்தாளிகளெல்லாம் அருமையாக உபசரித்து பரிமாறுறது எல்லா வேலைகளையும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பாபாவுக்கு அவங்க மிகப்பெரிய சேவைக்காக இருந்திருக்காங்கன்றது இதையெல்லாம் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லை, அந்த மசூதியே ஒரு பெரிய சமஸ்தானம் மாதிரி ஆக்கிறதுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த செல்வந்தர்கள்லாம் பாபாவுடைய புகழை கேள்விப்பட்டு அவருக்கு செய்யணுங்கிற ஆர்வத்தில் நிறைய வெகுமதி பொருட்களெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. வெளியிலான பொருட்கள், பல்லக்கு, ரதம், சமையலுக்கு வேண்டிய பொருள், பாத்திரங்கள், வாடி, இது மாதிரி நிறைய பொருட்களை கொண்டு நிறைய பேர் வெகுமதிகளாக கொடுக்குறாங்க. ஒரு குதிரை இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷியாம் கர்ணாங்கிற ஒரு குதிரையும் ஒருத்தர் வெகுமதியாக கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளாக சேர்ந்து அந்த மசூதிக்குள்ளே ஒரு பிரபலமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுது. ஒரு சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் இருந்த அந்த ஒரு மசூதி நாளுக்கு நாள் துவாரகமாகிங்கிறது அந்த பேர் கொண்ட இதில் அவ்வளோ பிரபலமாகிடுது. இதுக்கு ராதாகிருஷ்ணமாவுடைய உழைப்பு முக்கிய பங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சச்சரியத்தில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க நிறைய இதுக்காக செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பொருட்கள்லாம் வந்ததுக்கப்புறமும் பாபா இந்த தனக்காக இவ்வளோ பொருள்லாம் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு பெருமையாக அடையலை. அந்த பொருட்களை பார்த்து அவர் மகிழ்ச்சியும் அடையலை. அவர் ஏதோ அவங்க விருப்பன்ற மாதிரி அவங்க சாதாரணமாக அதை விட்டுட்டார். அதுக்கு எந்த முக்கியத்துவம் அவர் கொடுக்குறார். அவர் என்றைக்கு போல் தன்னுடைய ஏழ்மையை சேனல்லாத அந்த கொள்கையை அவர் கடைவிடவே இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் அவர் அதுலேருந்து மாறவே இல்லை அப்படிங்கிறது இதில் ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். அது மாதிரி 2 திருவிழாக்களும்
எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இன்ன வரைக்கும் நடக்கிறதா சொல்லப்படுது. 2 கொடிகளை வந்து பாபாவுடைய மிக நெருங்கிய பக்தர்கள், அவரால் நிறைய நன்மைகள் பெற்றவங்க 2 கொடிகள் தயாரித்து கொண்டு வந்து துவாரகாமையோட இருபுறமும் நடுவாங்களாம். அப்படி ஆரம்பிச்சுட்டு தான் அந்த விழாவை ஆரம்பிப்பாங்க. அது நல்ல விதமாக நல்ல ஏகபோகமாக செஞ்சு அந்த திருவிழாவை 2 மதத்தினரும் சமத்துவமாக செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு மிக சிறப்பு அம்சமாக சொல்லப்படுது. இதில் ராதாகிருஷ்ணாவோட பங்கு வந்து பாபாவுக்கு பெருமளவுக்கு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்களுக்கு நிறைய சமாதி வச்சுருக்காங்க, சிலை வச்சுருக்கிறாங்க, நிறைய பூஜைகள் செய்கிறாங்க. இப்படி எல்லா அடியவர்களுக்கும் வந்து சீரடியில் பாபாவிட்ட இருந்த அடியவர்கள் அனைவர் பக்தர்களுக்கும் சமாதி இருக்குது. இன்றளவும் போய் பக்தர்கள் தரிசிச்சுட்டு வராங்க. இன்னொருத்தர் வந்து ராதா கிருஷ்ணமாய் மாதிரியே லக்ஷ்மி ஷிண்டே அப்படிங்கிறவங்க, லக்ஷ்மி பாய்ங்கிறவங்க, அவங்க வந்து பாபாவுக்கு அவங்க கொஞ்சம் வசதியானவங்க. இருந்தாலும் பாபாவுக்கு வேண்டிய உணவு பதார்த்தங்களெல்லாம் அப்பொழுது தயாரித்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரொட்டி, பால், காய்கறி இதெல்லாம் பாபா அதை விரும்பி சாப்பிடுவார். ஒரு நாள் அவங்க வந்தபோது எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படிங்கிறார் பாபா. உடனே அவங்க ஓடி போய் ரொட்டி இதெல்லாம் தயார் பண்ணி ஆசையாக கொண்டு வந்து பாபாவுக்கு பரிமாறுறாங்க. அவர் சாப்பிட போகிற நேரத்தில் ஒரு நாய் வருது. உடனே அந்த நாய்க்கு எடுத்து அந்த ரொட்டியை போட்டுதார். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. பாபா நீங்கள் சாப்பிடுவீங்க, நான் கஷ்டப்பட்டு அவசரமாக செஞ்சு கொண்டு வந்தேன், நீங்கள் அதை போய் நாய்க்கு போட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்றாங்க. அம்மா இதுக்கு போய் ஏமா நீ இப்படி வருத்தப்படுறீங்க? பசியோடு இருக்கவங்களுக்கு யாருக்கு உணவு கொடுக்குறாங்களோ அது வந்து எனக்கு அந்த உணவை வந்து பரிமாறப்படுற மாதிரி இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு, நாயும் ஒரு ஜீவன் தான், அது ஒரு ஆத்மா, அது இப்போ பசியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரி உணர்வு தான். அதனால் பசிச்சிருக்க யாருக்கெல்லாம் நீங்கள் உணவு கொடுக்குறீங்களோ அது எனக்கு கொடுத்தது சமன்றதை இதை ஒரு போதனையாக நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இன்னில் அப்படின்னு சொல்லி அதை ஒரு முக்கியத்துவமான நிகழ்வாக சொல்லி எல்லார் மனசுலையும் பதியும்படியாக அதை செய்கிறார் பாபா. இப்போ இதுலேருந்து சகல ஜீவராசிகளோட பசியும் மனிதர்களுடைய பசி எல்லாத்தையுமே அவர் ஒரே கணக்கில் வச்சு பார்க்குறாரு. பசிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதனால தான் அவர் அன்னதானத்துக்கு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாருங்கிறது இதில் இருந்தாலும் நமக்கு தெரியுது. ஆக பாபாவுக்கு வந்து யாருமே பசியோடு இருக்கிறது பிடிக்காது. அதனால தான் விரதம் இருக்கிறத கூட அவர் தவிர்த்துட சொல்லுவார். விரதத்தோடு பூஜை செய்யும்போது அந்த பூஜையில் அவ்வளோ பக்தி இருக்காதுங்கிறது அவருடைய எண்ணம். அதனால் எல்லோரும் சாப்பிட்டு நல்லபடியாக இருங்கன்னு சொல்கிறது தான் அவருடைய விசேஷ குணமாக இருந்துச்சு. அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர் சீரடிக்கு வந்தபோது இந்த 2 விஷயத்தில் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். ஒன்று வந்து கஷ்டப்படுற நோயோடு போராடுறவங்களுக்கு நோயிலேருந்து விடுதலை கொடுத்து அவங்கள பூரண சுகம் அடைய வச்சார். அது மிகப்பெரிய விஷயம். 2வது எல்லாருடைய பசிகளையும் தீர்க்கணும் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்து அன்னதானத்தை ரொம்ப விரிவு பண்ணார். இதில் அவர் ரொம்ப முழு மனசோடு ஈடுபட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுதான் பாபாவுடைய முக்கியமான விருப்பமும் கூட. அதனால் அந்த லக்ஷ்மி ஷிண்டே வந்து உணவு பதார்த்தங்கள் ரொட்டியெல்லாம் தயாரித்து கொண்டு வந்து தினமும் கொடுக்கறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை விரும்பி அவர் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு மீதியை வந்து ராதாகிருஷ்ணமாய்க்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்து அனுப்புவார் அவங்ககிட்டயே. அது ஒரு பழக்கமாக வச்சுருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த லக்ஷ்மி ஷிண்டேயும் அவர் மறக்கவே இல்லை. கடைசி நேரத்தில் வந்து தன்னுடைய இறுதி நேரத்தில் ரொம்ப முடியாமல் போயிடுறாரு. பக்தர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. பாபாவுக்கு என்ன ஆகுமோன்னு எல்லாரும் பிடிச்சோட உட்காந்து வேதனை போட்டுட்ருக்காங்க. பாபாவோட பிரிவை தாங்க முடியாமல் மனவேதனையில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ கூட தன்னுடைய இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறந்துருவோன்றது தெரிஞ்ச அந்த நிலைமையில் கூட லக்ஷ்மிபாய் ஷிண்டேன்றவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 9 ரூபாய் ₹1 நாணயங்களை 9 நாணயங்களை கொடுக்குறாங்க. அது மாதிரி பல முறை அவர் கொடுத்துருக்குறாரு. ஆனாலும் இந்த முறை வந்து அவர் கொடுத்தது வந்து அவங்க மறக்கவே இல்லை. அதை வந்து கடைசி வரைக்கும் வச்சுருந்துதான் சொல்லுது. இன்றைக்கும் சச்சரித்திரம் மட்டும் இல்லை, அதுக்கு சான்றுகளும் இருக்குது. தன்னுடைய பக்தர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பல நல்லங்களை அவர் செஞ்சுக்கிட்டே போயிருக்காரு. என்னென்ன ஏதுன்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த நேரத்துக்கு அவருக்கு என்ன தோணுச்சோ அதை அவர் நிறைய செஞ்சுருக்கிறாரு தன்னுடைய பக்தர்களுக்கு. எப்படியெல்லாம் தான் மேலே விசுவாசமாக இருந்தாங்களோ அந்த பக்தர்கள் அவருக்கு கைவிடவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அவரை மறக்காமல் இருக்கும்படி, இன்றைக்கும் அவங்கள பார்த்தா நமக்கு தெரிஞ்சுக்கும்படி, எல்லாரும் புரிஞ்சுக்கும்படி ஒரு அடையாள சின்னங்களாக சீரடியில் அவங்களுடைய நினைவு சின்னங்கள் இருக்குது. இதை பார்க்குறவங்க எல்லாரும் பார்த்துட்டு வராங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம்.
குரு சிஷியனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு புனிதமான உறவு எவ்வளவுங்கிறத வந்து பாபா ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்கிறாரு. சச்சரித்தில் பல விதமாக சொல்லப்பட்டிருந்தாலும் நான் இதுக்கெல்லாம் பல கதைகள் வந்து நிறைய வீடியோக்கள் 150 வீடியோ வரைக்கும் பழைய வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன் இந்த கதைகளையெல்லாம். ஆனால் இப்போ அதையெல்லாம் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சின்னதாக செய்தால் சொல்கிறேன். அதான் யோசித்து பார்க்கும்போது ஒன்றொன்றுலேயே மிகப்பெரிய அழகான கருத்துக்கள் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. பாபா வந்து ஆரம்பத்துலேருந்து நமக்கு நல்லதையே சொல்லி ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆரம்ப காலத்தில் அந்த ஷீரடியில் மக்களுக்கு எடுத்து சொன்னவர் அவர் தான். ஆரம்ப கால இதில் அந்த சச்சரித்தை படிக்கும்போது நமக்கு வந்து அங்கே ஷீரடிக்கே போயிட்ட மாதிரி இருக்கும் எனக்கு. இப்போ இருக்க ஷீரடி கூட பிரபல்யமாக ஏகபோகமாக பெரிய சமஸ்தானமாக இருக்குது, க்ஷேத்திரமாக ஆயிடுச்சு. ஆனால் இதை விட அன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்த அந்த ஏழை மக்களும் அந்த யதார்த்தமும் அவங்களுக்கு பாபா செஞ்ச அந்த போதனைகளும் நேர்மை நீதி ஒழுக்கம் எல்லாம் நிறைஞ்சவங்களாக இருந்து பாபாவோட போதனைகளை கேட்டு அந்த பக்தர்கள் எப்படியெல்லாம் பாபா மேலே விசுவாசமாக இருந்தாங்கன்றது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த சச்சரித்தை படிக்கும்போது மட்டும்தான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் எல்லோரும் அது நான் சொல்கிற கதைகளை ஆழமாக கேட்டிங்கன்னா கூட இதில் உள்ள அர்த்தத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அது நீங்கள் வந்து இது மனப்பூர்வமாக பார்க்குறீங்க, விருப்பப்படுறீங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் தொடர்ந்து சின்ன சின்ன வீடியோவாக போட்டுட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து பாபா வந்து எப்படி வந்து ஆரம்பத்தில் வந்து ஷீரடியில் அந்த மசூதிக்குள்ளே அவர் எப்படி தூங்கினார், மணப்பலகையில் அவர் எப்படி தூங்கினாருங்கிற அந்த ஒரு அதிசயமான நிகழ்வை சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓம் சாய்ராம் எழுதுறதுக்கு தவறாதீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாபாவுடைய புகழும் அவர் இதுவும் எல்லா இடத்துலையும் எட்டட்டும். அவரால் எல்லாரும் நலம் பெறணும்னு நினைங்க. பாபா வந்து நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கையோடு அவரை வழிபடுங்க. இங்கே நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள். ஓம் சாய்ராம்.